வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ நம்ம மஞ்சள், கடுகு பற்றி பார்த்தோங்க சார். இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜீரணத்துக்காக பார்க்கலாங்க சார். ஏதாச்சும் சீரகம் வந்து நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாங்க சார்? என்னென்னத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சீரகம் வந்து அதில் பேரில் இருக்குது சீர்குட்டல் அகம். சீர்குட்டல் அகம்னும் போது உடம்பை வந்து வாத பித்த கபத்தை சீர் பண்ணுறது, குறிப்பாக பித்தத்தை சீர் பண்ணுறது. அதனால தான் அதன் பேரே சீரகம். அதனுடைய உள்ளுறுப்புகள் ஏற்படக்கூடிய வெப்பத்தை சீர் செய்யக்கூடியது சீரகம். அப்போ நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? பித்த நோய்களுக்கு எல்லாமே பயன்படுத்தலாம். பித்த நோய்கள்லாம் நம்ம அல்சர் ஆகட்டும், மூலமாகட்டும், அடுத்தது வந்து சின்ன சின்ன புண்களாகட்டும், வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய கட்டிகளாகட்டும், இது எல்லாத்துக்குமே இந்த சீரக குடிநீர் வந்து முக்கியமான மருந்தாக பயன்படுதுமா. அடுத்து சீரக சூரணம்னு நம்ம மெடிசன் போடுறோம். அந்த சீரக சூரணம் எதுக்குன்னா வெப்ப கழிச்சல்னு சொல்லுவோம். அதாவது ஹீட்னால ஏற்படக்கூடிய, இப்போ ஒரு மாம்பழம் சாப்பிட்றோம், ரொம்ப ஹீட் ஆகிடுது, அதனுடைய கழிச்சல் அடிக்கடி போகிறாங்க, சாப்பிட்ட உடனே போகிறாங்க. இதெல்லாம் மக்களுடைய மெயின் கம்ப்ளைண்ட். சார் சாப்பிட்ட உடனே என் பையன் போயிடுறான், மோஷன் போயிடுறான், அடுத்த நிமிஷம் போயிடுறான். அப்போ அதனுடைய இது வந்து பித்தம் அதிகமாகுது, அதனால கழிச்சல் அதிகமாகுது. ஸோ பித்த கழிச்சல், அதுக்கு நம்ம வந்து சீரகம் வந்து ஒரு முக்கியமான மருந்து. சீரக சூரணம்னே இருக்குது. சீரக சூரணத்தில் மற்ற மருந்துகள், நம்ம இப்போ அஞ்சரைப்பேட்டையில் மருந்துகள் மற்றவங்களும் சேருது. ஆனால் மெயின் மருந்து, தலையாய மருந்து வந்து சீரகம். அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த சீரக சூரணம் காலையில் 1 டீஸ்பூன், நைட்டில் 1 டீஸ்பூன் சாப்பிடும் பொழுது இந்த பித்த கழிச்சல்னு சொல்லக்கூடியது, சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறாங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்து இதில் வந்து மிகப்பெரிய அளவில் குறையுது. இதுலேயே முக்கியமாக குழந்தைங்களுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் தேனில் கலந்து கொடுக்கலாம். காலையில் 1/2 டீஸ்பூன், நைட்டில் 1/2 டீஸ்பூன் கலந்து கொடுத்தா அந்த அடிக்கடி மோஷன் போகிற ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அதே சமயத்தில் பாக்டீரியானால ஏற்படும் போது அப்போ நமக்கு ஆன்டிபயோட்டிக், அது மற்ற மருந்துகள் தேவை. பாக்டீரியா இல்லாமல் வெறுமனே நமக்கு வெறும் சூட்டுனால அந்த கழிச்சல் ஏற்படுது, ஒரு வயிறு பொறுமல் ஆகுது, சத்தம் வருது, நிறைய சத்தம் வரும். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த சீரகம் வந்து ஒரு முக்கியமான மருந்தாக பயன்படுது. அது இல்லாமல் சீரகம் இப்போ மக்கள் அன்றாட பயன்பாட்டில் அவங்க காலையில் அந்த தண்ணியிலே வச்சு சீரகத்தை போட்டு அதை குடிக்கிறாங்க. ஸோ அந்த தண்ணியில் சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பாக அமையுது. உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையுது. ஸோ சீரகம் ஒரு முக்கியமான அஞ்சரைப்பேட்டையினுடைய ஒரு முக்கியமான மருந்தாகும். ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார்.